தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமிகளை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 5ஆம் நாள் 4/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடுகள் செய்து வீட்டில் இருக்கின்ற வயதான தாத்தா பாட்டி அப்பா அம்மா வயதான பெரியவர்களை அவர்களை வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. சைவ சமயத்தவர்கள் ஆசாரசீரராக அதிகாலையில் எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்கள் முடித்து மலர்கள் பறித்து வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூவமிட்டு தீபங்களை ஏற்றி வைத்து மலர்களை சாத்தி பிரார்த்தனைகள் செய்துவிட்டு அருகிலே உள்ள ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்வது, சிவபுராணத்தை ஓதுவது, ஆலயங்களை வலம் வருவது, ஆலயத்திலே தொண்டுகள் செய்வது, இவை எல்லாமே ஒரு சிறப்பை நமக்கு வாழ்விலே உயர்வை தரக்கூடியது. அந்த ஆலயங்களுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது ஆசாரசீலராக செல்ல வேண்டும். நமது சமய கலாச்சார பண்பாட்டு உடைகளோடு செல்ல வேண்டும் என்கின்றதெல்லாம் பெரியவர்கள் இந்த அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து செல்ல வேண்டும். ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நாகரீக உடைகளை தவிர்க்க வேண்டும். இப்போ முன்னைய காலத்திலே எல்லாம் எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அங்கே அவர்கள் ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்திருப்பார்கள், பெண்கள் பட்டு சேலை அணிந்திருப்பார்கள், இளம் பிள்ளைகள் பட்டு பாவாடை தாவணியோடு இருப்பார்கள், சிறு பிள்ளைகள் பட்டு பாவாடை, ஆண் பிள்ளைகளும் சிறு பிள்ளைகள் கூட இந்த சிறிய சால்வையை எடுத்து அப்பாவுடைய சால்வையை எடுத்து அந்த பிள்ளை கட்டிக்கொள்ளும். ஒரு ஆசையாக இந்த ஆலய வழிபாடுகளுக்கு சென்று பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இப்படித்தான் கோவிலுக்கு போக வேண்டும். ஒரு கோவிலுக்கு போகிறதா இருந்தால் நாம் நம்முடைய கலாச்சார உடைகளோடு செல்ல வேண்டும் என்ற வழக்கம் இருக்க வேண்டும். இப்போ பல ஆலயங்களிலே அவரவர் வீட்டிலே இருக்கின்ற ஆடைகளோடு நாகரீக உடைகளோடு இந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்ற வழக்கம் கொண்டு வந்திருக்கு. இது புதுசாக இப்போ கொஞ்சம் காலமாக. அது மட்டுமல்ல, தலைவிரி கோலத்தோடு இந்த கோவிலுக்கு போவார்கள். தலைவிரி கோலம் இல்லைன்னா தலைக்கு முழுகின ஈரமாக இருக்குது காயல்ல, இது ஒரு நொண்டிச்சாட்டுன்னு சொல்வார்கள். தலைவிரி கோலத்தோடு எந்த இடத்திலே பெண்கள் நின்றாலும் அது அபசகுனம். தலைவிரி கோலத்தோடு சுமங்கலி பெண்கள் வீட்டில் கூட இருக்கப்படாது. இது கோவில்லையும் தலைவிரி கோலம், கல்யாண வீட்டுக்கு போனால் கல்யாண வீட்லையும் தலைவிரி கோலம். எனவே வாழ்விலே நாம் எவ்வளவு செய்தாலும் நமக்கு பலனை தராது. புறக்குடத்தில் ஊற்றிய நீருக்கு சமனாகிவிடும்.
இவ்வாறு இந்த நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைப்பிடிக்க வேண்டிய இந்த அனுஷ்டானங்களை தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிக்கினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். உள்ளத்துக்குள் ஏற்பட்ட ஆவலும் ஆற்றலும் அன்பும் மனமாற்றமும் பற்றி பேசுகின்றார். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு என்று குருவானவர் பாடிய பொழுது, அந்த திருச்சிலுவையை உற்று நோக்கிய தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய கண்களிலே இருந்து ஏராளமாக கண்ணீர் வடிந்தது என்றும், இறைவன் தன்னை தொட்டார் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு இறை அனுபவத்தை பெற்றவராகத்தான் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் திருப்பு முனையாக எழுந்ததென்றும், அந்த அனுபவத்தினூடாக அவர் ஒரு குருவாக வர வேண்டும், தன்னை தியாகம் செய்ய வேண்டும், இந்த சிலுவையிலே தொங்குகின்ற ஆண்டவர் இயேசுவினுடைய கண்களால் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் அவர் எண்ணம் கொண்டு குருவானவராக வந்தார் என்று தன்னுடைய நூலிலே எழுதி வைத்திருக்கின்றார். இந்த திருச்சிலுவையை நாங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது ஒரு மனிதர், தெய்வம் அங்கு தொங்குகின்றது. அவருடைய சாவு ஒரு சிலுவை சாவு, ஒரு குற்றவாளிக்கு கொடுக்கப்படுகின்ற, ஒரு அரசியல் குற்றவாளிக்கு கொடுக்கப்படுகின்ற சாவு. இதற்கு பலர் காரணமாக இருந்தார்கள். திட்டமிட்டு செய்யப்பட்ட, குற்றமற்றவருக்கு குற்றம் ஆளி என்று சொல்லி பலவிதமான தவறான குற்றங்களை, பொய்ச்சாட்சிகளை எல்லாம் சொல்லி அவருக்கு மரண தண்டனையை கொடுத்த அந்த யூத சமூகத்தினுடைய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், சமூக தலைவர்கள், சமய தலைவர்கள் இந்த இயேசுவை கொன்றார்கள். இந்த இயேசு சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது இத்தனை துன்பங்கள் தந்தவர்களை, தனக்கு எதிராக பொய்ச்சான்று சொன்னவர்களை, தன்னுடைய பாடுகளுக்கு காரணமாக இருந்த மக்கள் எல்லோரையும் பார்த்து அவர் மன்றாடுகின்றார். தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களுடைய குற்றங்களை மன்னியும் என்று மன்றாடுகின்றார்கள். மன்னிப்பின் தேவனாக, கருணை மிக்க கடவுளாக, எல்லோரையும் எப்பொழுதுமே அரவணைக்கின்ற கடவுளாக, இந்த சிலுவையில் தன்னுடைய உடல் உள்ள வேதனைகள் மத்தியிலே மக்களை நிறைவாக அன்பு செய்கின்ற ஒரு பெரும் ஊற்றாக, அருள் வளங்களை வழங்குகின்ற ஊற்றாக இயேசு விளங்குகின்றார். அதனால்தான் கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் புதிய புதிய அத்தியாயங்களை பெறுவதற்கு, மனமாற்றம் பெறுவதற்கு, அவர்கள் புனிதர்களாக வருவதற்கு, அவர்கள் மக்கள் மத்தியிலே அவர்கள் பணிவிடை செய்வதற்கு, அவர்கள் எல்லோரையும் மன்னித்து அன்பு செய்வதற்கு ஆற்றல் வழங்குகின்ற கடவுளாக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார். இது வெறும் சிலை அல்ல, இது உண்மையாகவே வரலாற்றிலே இடம்பெற்ற இந்த நிகழ்வை நினைவூட்டுகின்ற ஒரு சின்னமாக விளங்குகின்றது திருச்சிலுவை. இந்த திருச்சிலுவையை நாங்கள் ஆராதிக்கின்றோம், அது சிலை வழிபாடு அல்ல. திருச்சிலுவையை ஆராதிக்கின்ற பொழுது அன்று கல்வாரி மலையிலே தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகின்ற, தன்னுடைய உயிரை பறிக்கின்றவர்களுக்கு தன்னுடைய உயிரை மனமு வந்து அர்ப்பணம் செய்கின்ற, அந்த துன்பங்களை பாடுகளை எல்லாம் பட்டு சிலுவையிலே அறையுண்டு மரித்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அங்கு இறைவனுடைய அருள் எப்படி நூற்றுவ தலைவன் சிலுவையிலே தொங்குகின்ற அந்த இயேசுவை ஈட்டியினாலே குத்தி அப்பொழுது வடிந்தோடிய இரத்தமும் தண்ணீரையும் திருமுழுக்கு நற்கருணை என்கின்ற பெரும் அருள் ஊற்றுக்களிலே இருந்து மக்கள் எல்லோரும் அதை சந்திக்க வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையிலே மனமாற்றத்தினூடாக அவர்கள் புதிய வாழ்வுக்கு, மீட்புக்கு இட்டு செல்ல வேண்டும் என்ற அந்த உண்மையை வெளிப்படுத்துகின்றவனாக இவரே உண்மையாகவே இறை மகன் என்று அறிக்கையிடுகின்றான். அப்படி நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் இயேசு இறை மகன், எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்க வந்தவர், எங்கள் எல்லோருக்கும் அருள்
மேல் அருளை கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்த தெய்வம் என்று நாங்கள் அவரை ஆராதித்து இந்த நாளிலே இந்த திருச்சிலுவைக்கான மகிமையை, மாட்சியை நாங்கள் நினைவு கூறுவோமாக. ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள நேயர்களே, இறை அடியார்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்றைய நாளையிலே உங்களுக்கு நம்மை பெற்ற பெற்றோர்கள் சம்பந்தமான சில செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன். பெற்றோர்கள் என்போர் தமது பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கின்ற காலத்திலே அவர்கள் மீது காட்டுகின்ற அந்த அன்புடைய அந்த ஆழத்தை நாம் ஒருபோதும் அளந்துவிட முடியாது. அவர்கள் தமது உயிரை விட, தமது சுகதுக்கங்களை விட இன்னும் அதிகபட்சமாக அந்த பிள்ளைகளை மதித்து நடக்கின்றவர்களாக நாம் பார்க்கின்றோம். இரவு நேரத்திலே பிள்ளைகளுக்கு ஏதாவது சுகையினம் ஏற்பட்டுவிட்டால் விடுகின்ற வரைக்கும் அந்த தாய் உறங்கவே மாட்டாள். அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த இரவு முழுவதையும் விழித்திருந்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த நேரத்தை செலவு செய்கின்ற ஒரு நிலைமையிலே பார்க்கின்றோம். அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் படிக்கின்ற காலத்திலே அவர்களை நல்லொரு கல்வி நிலையிலே ஒரு உயர்வான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியாக அந்த பிள்ளைகளுக்கு எந்த வகையிலே உதவி செய்ய முடியுமோ அவைகளையெல்லாம் செய்வதிலே அந்த பெற்றோர்கள் கூடுதலாக கவனம் செலுத்துகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ வந்துவிட்டால் அதை தம்முடைய கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டமாக அவர்கள் கருதி அந்த பிள்ளைகளுக்கு உதவுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதில் சாதி சமய வேறுபாடு எதுவும் பார்க்காமல் எல்லா பெற்றோர்களும் தமது பிள்ளைகள் மீது இதே போல அன்பு காட்டுகின்ற பெற்றோர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால் பிள்ளைகளாகிய நாம் நமது பெற்றோர்களை நாம் எவ்வாறு மதித்து நடக்க வேண்டும் என்பதை நாம் மிக கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற போது அவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி இருக்கின்றதே, அந்த உதவியை விட, அந்த உபகாரத்தை விட, அந்த சேவைகளை விட அவர்கள் முதிய வயதை அடைந்து விட்டது நேரத்தில்தான் அவர்களுக்கு நாம் கூடுதலாக சேவை செய்கின்ற சேவையாளர்களாக இருக்க வேண்டும். அதனால் பெற்றோர்களுக்கு நாம் செய்கின்ற உதவிகள், உபகாரங்கள் விஷயத்திலே இஸ்லாம் மிக கூடுதலாக வலியுறுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, மனிதனுக்கு தனது பெற்றோர்களுக்கு உதவி உபகாரம் செய்ய வேண்டும் என நாம் நல்லுபதேசம் புரிந்துள்ளோம் என்று திருமறை குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதனால் பெற்றோர்களை நாம், அதாவது இறைவனை மதிக்கின்ற அந்த மதிப்புக்கு அடுத்த கட்டமாக பெற்றோரை மதிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு கூறி, பெற்றோர்களை கண்டால் அவர்களுடைய முகத்தை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சிகரமாக புன்முறுவலாக அவர்களை பார்க்க வேண்டும். அவர்களுடைய மனம் புண்படாத அளவுக்கு நீங்கள் அவர்களோடு பேச வேண்டும், கதைக்க வேண்டும். இத்தகைய நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.